அஸ்ஸலாமு அலைக்கும். இது பலாப்பழத்துள்ள பிச்சுட்டு வரும் அந்த தோல். அதை கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்ச உடனே அந்த பிசு பிசுப்பாய்க்கு மேலே விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதை தண்ணியில் அள்ளி போடணும். இந்த வெந்நியில் எனக்கு சிறுங்கும். அதான் ஒரு பெரிய பயம். இது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்துடும். அதில் மிச்சர் போல் அழைக்கும். இந்த செய்முறையை நான் ஸ்ரீலங்காவில் பார்த்தேன். அங்கே தான் பலாப்பழம் திங்கிற ஊர் தானே. ஒரு இடத்துல வெட்டிக்கிட்டு இருந்தான். அதை யூடியூப்புக்கு வேணும்னு கேட்டேன், தந்துட்டான். நல்லா கரு கருண்டு அழகாக இருக்குது பார்க்க. பொரிச்சு அள்ளி காட்டினேன். 2 கருவேப்பிலையில் ஒரு 3 வத்தல் உரப்புக்கு. ஏற்கனவே அது உப்பு போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சுட்டேன். அதனால் உப்பு தேவைப்படாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்கு. கலராகவும் மிக்கும், வாசனையாகவும் மிக்கும். இந்த பலாப்பழத்தில் இந்த இடத்தோலிக்குமே அது. அன்றைக்கே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி ஒரு 150 மிச்சர் போல் வரும். முடிஞ்சு இவ்வளோ ப்ரோக்ராம் தேவையாக்குதுமா யூடியூப்புக்கு. பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதில் கரிஞ்ச முறை அள்ளி கட்டுறேன். பொரிஞ்சிட்டு இஞ்சி போனால் ஒரு 150 வந்திக்கும் வெயிட். நேச்சுரல் தானே பழம். உப்புலாம் போட்டு பெரட்டினால பாருங்கள், நல்லா கருகருண்டு சவுண்டு விளங்குற நல்லா கலகலண்டிக்குது. பலாப்பழம் செய்ய தானமா செய்வோம், அதை போல் இது மிச்சரை போல். இந்த வெங்காயத்தை பொரிச்சு ஆயிக்குமா அதை போலைக்கிறேன். இன்றைக்கு தான் புதுசாக பொரித்து பார்க்குறேம்மா. அன்றைக்கே பார்த்தேன். சிலங்க கறி ஒரு பொம்பளை பொரிக்கிற அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி பார்த்தேன், நம்மளும் பலாப்பழம் கிடைக்கிற ஊர் தானே. வெளியிறங்கினா தான் எல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டு. சரி பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.